கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நிலைதான். அவருடைய துணைவியார் மற்றும் அவர் குழந்தைகள் 3 பேரும் இன்னைக்கு தன் தந்தைக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறாங்க. 60 ஆண்டுகளை அவர் ஆகவே கொண்டாடுகிறார். அதையும் 60ஆம் கல்யாணம் சொல்லுவாங்க. ஆனா கூட கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கலாம். இவர்களுடைய அந்த விழாவை துவங்கலாம். அருட்சகோதரி பேரருட்சகோதரி பிரேமா அவர்கள், நம்முடைய டெய்ஸி சிஸ்டர் அவர்கள் சுப்பீரியர் ஜெபம், சிறிய ஜெபத்தை. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். எல்லாம் வல்ல இயேசுவே, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடும் எமது அன்பு சகோதரர் ஜான் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் மனைவியும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாள் முழுவதும் நீர் அவரை போவும் சிறகுகளின் நிலையில் வைத்து பாதுகாத்தருளும். அவருக்கு தேவையான அனைத்து அருளையும் கொடுத்து அவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் இடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். அரவணைத்திடு இறைவா, திருச்சபை சார்ந்தவர்கள். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா சபைகளும் காங்கிரிகேஷன்ஸ் தான். ஒரே திருச்சபை, இயேசு ஏற்படும் திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை. அதை எல்லா எங்கள் நண்பர்களும் எல்லா டினாமினேஷன் இருக்கிறவங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது கடவுளுக்கு சாட்சியா இருக்கிறது. அதுல குறிப்பா எக்குமெனிசத்துல ரொம்ப முக்கியமா அவர் எல்லாரும் ஒருங்கிணைக்கிற பணியை அதிகமா செஞ்சிருக்கிறார். எனவே இன்றைக்கு நிறைய பேர் வர வேண்டியது நாம் இயலாத நிலை. எனவே சகோதரர் ஈசி ரெவரன் அவர்கள், இளங்கோ ஐயா அவர்கள் சில வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த அருமையான நாட்களில் ஐயாவுடைய பிறந்த நாளை காணும்படி தேவன் கிருபை செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பல முறை தொடர்ந்து நாங்கள் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இருக்கிற அந்த மோசிவாக்கம் பகுதியில் மிக சிறப்பாக நாங்கள் அதை அனுசரிப்போம். இதன் பிறகு சில நாட்களாக நான் அதனுடைய அந்த நிகழ்ச்சியை நான் காணவில்லை. இப்பொழுது காலை தினத்தில் என்னோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. திரும்பமாக ஐயாவையும் குடும்பத்தின் மக்களோடு கூட நாம் பார்க்க ஒரு கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி, ஏன் சொன்னால் ஐயாவை குறித்து அநேக காரியங்களை சொல்லலாம். பல பகுதியில் பல மக்களை சந்திக்க, திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம்தான். அந்த பகுதியில் ஒரு ஆண்டிகேப்ட் தான், அவர் பார்வையற்றவர். அவருடைய ஆலயம் 3 முறை இடிக்கப்பட்டது. நாங்கள் நேரடியாக சென்று அதை பார்த்து அவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களும் மாத்திரமல்ல, அநேக ஊழியர்களுக்கு டினாமினேஷன் பார்க்காம ஐயா சொன்னது போல எந்த டினாமினேஷன் சொல்லி பார்க்காம அவங்க நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க முன் வந்து அந்த பணிகளை செய்வதில் மிக ஆர்வமாக இருப்பாங்க. அதில் எங்களையும் அழைத்து செல்வதில் அவங்களுக்கு ரொம்ப மிக விருப்பமாக இருக்கும். நாங்களும் அதை தொடர்ந்து அவர்களோடு கூட சில அந்த இறைப்பணி மாத்திரமல்ல, இந்த உலக பணியில அவர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அவர்கள் தொண்டு செய்வதில் நாங்களும் அவரோடு இணைந்ததில் எங்களுக்கு ஒரு பெருமிதம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் சொன்னால் அவர்கள் இது இந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய சரீரத்தை பார்க்காமல் தன்னுடைய உழைப்பையே நம்பி அதை முன் அருதாமல் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவளுக்கு உதவிகளை செய்வதில் ஐயாவை மிகவும் நான் நேசிக்கிறேன். அது தாவீதினுடைய வாழ்க்கையில சொல்லும்போது அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள் 2 சாமுவேல்ல பார்க்கும்போது அநேக விதமான உபத்திரவங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அநேக பாடுகள், அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் அநேக உபத்திரவங்களை சந்தித்ததாக வேதத்தில் பார்க்கிறேன். ஆனால் அவருடைய வளர்ச்சியிலே, அவருடைய பெருமிதத்திலே அவர் அதிகமாக காணும்பொழுது ஆண்டவரிடம் அவர் சொல்லுற விண்ணப்பம் சொன்னா, நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம் சொல்வார். அப்போ அவருக்கு எவ்வளவுதான் அந்த உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் கடவுளை சார்ந்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம். அதே போலதான் ஐயாவும் அநேக பணிகளிலே தன்னை
ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவர்கள் முதலாவது தேவனுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் நான் ஏமாத்திரம் என் குடும்பம் ஏமாத்திரம். ஏன் சொன்னால் ஆண்டவர் அவருடைய உயர்வை அதிகமாக கொடுத்தாலும் அவரை இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருந்தாலும் அவர்கள் முதலாவது தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறதுல அவர்களைப் போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சாதாரணமான காரியங்களாக இருந்தாலும் சரி, நாம் அழைப்புக்கு அவர்கள் அன்போடு வந்து அவர்கள் நம்மை அணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் கூட அவருடைய பிறந்த நாளை என்று சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆனாலும் எனக்கு சில நேரங்கள் குறைவாக இருந்தது. நானும் சில பணிகள் நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டியதாக இருந்தது. அப்படியாக சென்று நேரங்கள் கூடிவிடுமோ என்று சொல்லி மிக வேகமாக சென்று அருமையான இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அருமையான ஐயாவையும் அம்மாவையும் அன்பு மகளையும் இந்த நாளிலே இறைவனுக்கு அருளக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கும் கிடைக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். விசேஷமாக நான் சொன்னது போல தாவீதை இப்படி ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். நிறைய வயதிலும் நான் தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொன்னது போல இவர்களையும் அப்படியாக அவர் தாங்கி நடத்தி சுமக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அருமையான ஐயாவுக்கு இந்த நாளிலே அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவருமாய் நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். விசேஷித்த நன்மையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், விசேஷித்த கிருபையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் இன்னும் அநேக ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நம்ம நடத்துவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு நாம் பாருங்க மல்கியாவில் சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் உனக்கு மான் கால்களை போல உண்டாக்குவேன்னு சொன்னார். எப்படின்னா மான் எவ்வளவு சிகரத்தின் மத்தியில கடந்து போனாலும் அது சரிக்கு விழுந்ததாக பார்க்கவே முடியாது. எவ்வளவு கல்லு மண்ணு பாறைகள் மத்தியில கூட வேகமாக பயணிக்கக்கூடியது மான். ஆனால் அதை ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, சரிக்கு விழுந்ததாக இருக்காது. அவருடைய கால்கள் மான், அதே போல ஐயாவுடைய கால்களை மான் கால்களை போல கொடுக்க வேண்டும். ஐயா சொன்னது போல நாங்கள் அந்த கொரோனா டைம்ல உணவு அளிக்கும் போது ஏற்பட்ட விபத்துல கூட நானே வந்துதான் அதை செய்வேன் என்று சொன்னார்கள். அப்ப அந்த பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். அநேக காரியங்களிலே அவர்களுக்கு அந்த பலனை கொடுக்க வேண்டும், அநேக ஆசீர்வாதக்குள்ள நடத்த வேண்டும். இன்னும் அநேக இந்த பிறந்த நாள்களை நாம் அவரோடு கூட பயணிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறும்பொழுது அந்த மகிழ்ச்சியை அவர்கள் மாத்திரமல்ல நாமும் அதை பெற்று முழு மனதோடு அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க தேவன் கிருபை செய்யும்படி அருமையான ஐயாவையும் அன்பு மக்களையும் தேவன் தாமே நடத்துவாராக. தொடர்ந்து கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.